கர்த்தருடைய பரிசுத்தமான நாம மகிமைப்படுவதாக. ஆசீர்வாதமான ஒரு நல்ல கால வேளையிலையும் அனுதின மன்னா என்கிற வேத தியானத்தினால் உங்களை சந்திப்பதில் மிகுந்த சந்தோஷம். கிருபையாய் கர்த்தர் தந்த ஒரு நல்ல நாளுக்காக கர்த்தரை துதிப்போம். இந்த நாள் இந்த வருடத்தினுடைய 9வது நாள். இந்த நாளுக்கு தேவையான எல்லா கிருபைகளையும் பரலோகத்தின் தகப்பன் உங்களுக்கு தந்து நடத்துவாராக என்று சொல்லி உங்களை வாழ்த்துகிறேன். இந்த காலை தியானத்திற்காக 2 ராஜாக்கள் 11ஆம் அதிகாரத்தை வாசித்து தியானியுங்கள். இந்த அதிகாரத்தில் அத்தாலியாள் என்கிற ஒரு பெண் அழிக்கப்படுவதையும் ஒரு ராஜா உருவாக்கப்படுவதையும் இந்த அதிகாரத்தில் நீங்கள் வாசிக்கப்பட முடியும். இந்த காலை தியானத்தின் தலைப்பாக யோவாசை காப்பாற்றுங்கள் என்கிற தலைப்பின் கீழே உங்களோடு கர்த்தருடைய வார்த்தையை பேச விரும்புகிறேன். இந்த யோவாஸ் யார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, அகசியா என்கிற ஒரு ராஜாவின் மகன். இந்த அகசியா யெகூவினால் கொலை செய்யப்படுகிறான். அவன் கொலை செய்யப்பட்ட பின்பு அத்தாலியாள் தன் மகன் மரித்து போனதினாலே தான் ராஜ்யபாரம் செய்ய வேண்டும் என்று சொல்லி ராஜகுமாரர் எல்லாரையும் கொல்லும்படி தீர்மானிக்கிறாள். இந்த காலகட்டத்தில் தான் அகசியாவின் சகோதரி, அகசியாவின் குமாரனாயிருந்த யோவாசை களவாய் எடுத்து கொண்டு போய் அவனையும் அவள் தாதியையும் பள்ளி அறையிலே ஒளித்து வைக்கிறாள். யோவாசை காப்பாற்றுங்கள் என்று சொன்னேன் அல்லவா? இந்த காலவெளியிலே யோவாஸ் என்பது யார்? இந்த காலங்களில், அந்த காலத்தில் அவன் ஒரு ராஜகுமாரன். இந்த காலத்தில் யோவாஸ் என்பது தேவன் நம்முடைய கையில் தந்திருக்கிற நமது பிள்ளைகள்தான். தலைமுறைகளை காப்பாற்ற வேண்டிய ஒரு காலகட்டத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை மறந்துவிட வேண்டாம். ஏன், இன்றைக்கு நம்முடைய தலைமுறையை அழிக்கக்கூடிய பல அத்தாலியாள்கள் தேசத்தின் நடுவிலே சுற்றித் திரிந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் சொல்லுகிற அத்தாலியாள் ஒருவேளை நாம் பார்க்கக்கூடிய ஒரு நபராயில்லாமல் இருக்கலாம். ஆனால் நாம் பார்க்காத பல அத்தாலியாள்கள் நம்முடைய தலைமுறைகளை அழிப்பதற்கு தீவிரம் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அது என்ன? நாம் நமது பிள்ளைகள் கையிலே வாங்கி கொடுத்திருக்கிற தொலைபேசி தான். இந்த தொலைபேசியில் வருகிற அநேக அத்தாலியாட்கள் நம்முடைய தலைமுறைகளை அழித்து விடுகிறது. இன்றைக்கு அநேக தலைமுறைகள் தேவனையும் தேவனுடைய வழிகளையும் கற்றுக்கொள்ளாமல் தவறான வழிகளை கற்றுக்கொண்டு அழிவின் பாதைகளுக்குள்ளே போய்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாம் எல்லாரும் அறிந்திருக்கிறோம். அகசியாவின் சகோதரிக்குள்ளே ஒரு பாரம், ராஜகுமாரனாயிருக்கிற யோவாசை எப்படியாவது காப்பாற்றிவிட வேண்டும். ஆகவே இன்றைக்கும் நமது குடும்பங்களிலே, நம்முடைய திருச்சபையில் இருக்கிற நம்முடைய தலைமுறைகளை எப்படியாவது நீங்கள் காப்பாற்றுகிற பொறுப்பை எடுத்துக்கொள்ளுங்கள். அதற்கு என்ன விலைக்கிரயம் கொடுத்தாகிலும் தலைமுறைகளை காப்பாற்றி விடுங்கள். காரணம், தலைமுறைகளை சத்துரு இன்றைக்கு அழித்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் செய்தித்தாள்களின் வழியாக ஒவ்வொரு நாளும் வாசித்து கொண்டிருக்கிறோம். ஆகவே தலைமுறைகள் காப்பாற்றப்பட வேண்டும் என்கிற பாரத்தோடு இந்த வார்த்தையை சொல்லுகிறேன். அதற்கு நீங்கள் எடுத்துக்கொள்ளுகிற முயற்சிகளை பரலோகம் வாய்க்க பண்ணட்டும். சபையில் உள்ள பிள்ளைகளை, ஸ்தோத்திரம், உங்கள் குடும்பத்தில் உள்ள பிள்ளைகளை கிறிஸ்துவுக்குள்ளே மறைத்து ஒளித்து வைத்து அவர்களை காப்பாற்றி வளர்த்து விடுங்கள். அதுவே உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கர்த்தர் இந்த வார்த்தையை உங்களுக்கு உதவியாய் செய்வாராக. ஆமென்.